இப்போ நம்ம கதைக்குள் போகலாம். மீனா கற்ற மந்திரம். தினமும் கொஞ்சம். மீனா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு ஓவியம் வரைய ரொம்ப ஆசை. அவளுக்கு நிறங்களும் வரிகளும் வடிவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவள் வரைக்கும் ஒவ்வொரு பூவும் சிதைந்து போயிடும். ஒரு பறவை வரைந்தால் அது வட்டம் மாதிரி இருக்கும். அவள் சோகமா, நான் இதுல நல்லா இல்லன்னு நினைத்தாள். அப்போ அவள அம்மா அவள பக்கத்துல வந்து அமர்ந்தார். சிரிச்சு சொன்னார், மீனா, யாரும் பிறந்தவுடனே நிபுணராக மாட்டாங்க. தினமும் கொஞ்சமாவது கற்று பயிற்சி பண்ணணும். அம்மா கொஞ்சம் தலையசைச்சு சொன்னார், அதைதான் சொல்வாங்க டெலிபரேட் பிராக்டிஸ்னு. தினமும் சிறிய முயற்சிதான் பெரிய வெற்றிக்கான ரகசியம். அந்த நாளிலிருந்து மீனா முடிவு செய்தாள், நான் தினமும் வரைய போறேன்னு மனசுல சொல்லிக்கிட்டாள். முதல் நாள் வட்டம் கெட்டு போச்சு. 2ஆம் நாள் பூவுக்கு இலை சாரியா இல்ல. 3ஆம் நாள் நிறம் கலக்கா போச்சு. ஆனா அவள் விடல. அவள் தினமும் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு மனதோட வரைய ஆரம்பிச்சாள். 1 மாதம் கழிச்சு மீனா அழகான வானவில் வரைந்தாள். அந்த ஓவியத்தை பார்த்து அவளே ஆச்சரியப்பட்டாள். இது நானா வரைஞ்சதுன்னு சிரிச்சா. அந்த வருடம் பள்ளியர் ஓவியப் போட்டி நடந்தது. மீனா கலந்துக்கிட்டா. அவளோட வானவில் படம் எல்லாரையும் கவர்ந்தது. அவள் முதல் பரிசு வென்றாள். அம்மா மகிழ்ச்சியோடு சொன்னார், பார் மீனா, அதுதான் தினமும் கொஞ்சமா பயிற்சியின் மந்திரம். மீனா சிரித்தாள். அவள கண்களில் தன்னம்பிக்கை மின்னியது. மீனாவின் கதை நமக்கு சொல்லுது, பெரிய மாற்றம் ஒரே நாள்ல வராது. ஆனா தினமும் சிறிய முயற்சிதான் பெரிய வெற்றிக்கான பாதை. தொடர்ச்சியான முயற்சிதான் திறமைக்கான மந்திரம். தினமும் கொஞ்சமாவது மனதோட பயிற்சி பண்ணுங்க. அதுதான் உங்கள் வெற்றிக்கான ரகசியம். இது உங்கள் மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனல். இது மாதிரி அழகான கதைகள் வேண்டுமா? அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் கதையில் மீண்டும் சந்திப்போம்.